சட்டம் இயற்றும் உரிமை மாநிலங்களுக்கு கிடையாது, வரி விதிக்கும் உரிமை மாநிலங்களுக்கு கிடையாது, இது வேணும் இது வேணாம்னு சொல்றதுக்கும் மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்னது இது? திமுக ஏன் செய்யல? இந்த நாட்டில் யார் எங்க வந்தாலும் உட்காந்து செய்ய முடியாது, அதை எதிர்த்து போராடணும். திமுக போராடிட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து தானே திமுக பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவர் வந்தா எதிர்த்துருவாருங்கிறத எப்படி சார் நம்ப முடியும்? ஒரு படத்துக்கே இவன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமா, அதையும் பம்புறான், சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு பிரச்சனை அப்படின்னா பேச மாட்டேங்கிறான். ஒன்றியம் வந்து தமிழுக்கும் தமிழ் உரிமைக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத திமுக எதிர்க்குது. இவன் எதிர்க்கிறானா, இவன் பேசுறானா? ஜனநாயகத்துக்கு நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா, கருத்துரிமை அப்படின்னு நீங்க என்ன வந்து கேக்குறீங்க. கீழடியோட அறிக்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இவன் குரல் கொடுத்தானா? இந்திய ஒன்றியத்தில் ஒரு திட்டங்களுக்கு கூட தென் மாநிலங்கள் பெயர்ல இல்ல, எந்த மொழியிலுமே தென் மாநில மொழிகள்ல பெயர் இல்ல, தமிழ்லையும் இல்ல. நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு, இந்தியா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு 3500 கோடி ரூபாய் நிதியை வந்து சமரச சிக்ஷா அபியானுக்கு நிறுத்தி வச்சிருக்க ஒன்றிய பிஜேபி அரசு. இவன் கேட்டானா? இதை இவன் கேட்காத போது இவன் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணும்னு ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அப்ப எனக்கு கோவம் வருமா வராது? இங்க பள்ளி கல்விக்கான நிதியை வந்து தடுத்து வச்சிருக்கு பிஜேபி அரசு. ஒரு முதலமைச்சர் கோர்ட்ல கேஸும் போட்ட பிறகு கூட இவங்க இன்னும் அதை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்கன்னா, ஏன் திமுக பண்ணல, ஏன் திமுக பண்ண திமுக பண்ணல? நீ வாய் தரைய, நீ வாய் திறந்துற. நீங்க ஒரு லைன் பேசினாலே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. 3500 கோடி ரூபாய் கொடுக்கல சார், அவனை பேச சொல்லுங்க சார், அவனை தயவுசெய்து பேச சொல்லுங்க. எதுக்குமே பேசாத படம் ரிலீஸ் ஆனா என்ன, எனக்கு ஆகட்டா எனக்கு என்ன சார்? ஒரு ஃபேனா இருந்த போதாவது இந்த படம் ஏதோ ரிலீஸ் ஆகணும்னா லைட்டா ஃபீல் பண்ணிருப்பேன். ஆமா, கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணிருப்பேன். இப்ப சுத்தமா இல்ல, எங்களுக்காக அவன் பேசலையே சார். இப்ப நாங்க வந்து மும்மொழியை திணிக்க கூடாதுன்னு சொல்றோம், சரிங்களா? புதிய கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்றோம், நீட்டு வேண்டாம்னு சொல்றோம். அவரும் எல்லாத்தையும் வேண்டாம் தானே சொல்றாரு. எங்க சொன்னாரு? உங்களுக்கு மட்டும் ரகசியமா காதுல வந்து சொன்னாரா மிஸ்டர் பிலிக்ஸ்? அவர் சொல்லல, அதை பத்தி பேசல. அவர்களுடைய தொண்டர்களுக்கு இதை பத்தி பேசல. அவருடைய தொண்டர்கள் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, காலம் காலமாக இங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒண்ணு இருக்கு, அதை அறுவடை பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்திருக்கிறார். கொள்கை எதிரி பத்தி விளக்கமா பேசல. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அதிமுக பத்தி அதுக்கான ஜனநாயக உரிமை அவருக்கு இருக்குல்ல. என்ன ஜனநாயக உரிமை? திமுக எதிர்க்கிறதுக்கான ஜனநாயக உரிமை இருக்கு. தேர்தலுக்கு வந்து நிக்கலாம், அந்த உரிமை அவருக்கு இருக்குல்ல. நீ எதிர்த்துட்டு போயா, ஆனா பொய் அவதூறு பரப்பாதையா, அதாவது உன்னுடைய தொண்டர்களை முட்டாளாக்காத. என்ன சொல்றாரு? களத்துல இல்லாதவர்களை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். அட பைத்தியக்காரா, அதான் திரும்ப சொல்றேன். யாரு களத்துல இல்ல? நீட் எக்ஸாமுக்கு திணிச்சது யாரு? பிஜேபி. இந்தியை திணிக்கிறது யாரு? பிஜேபி. கீழடி அறிக்கை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றது யாரு? பிஜேபி. எஸ்ஐஆர்ல குளறுபடி பண்ணது யாரு? சட்டத்துக்கு புறம்பா அதை எடுத்துட்டு வந்தது யாரு? பிஜேபி. இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்றது பிஜேபி. இப்ப பிஜேபி களத்துல இல்லையா? பிஜேபி களத்துல இல்ல, அதனால நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றான்னா அவன் முட்டாளா இருக்கணும், இல்ல அவன் ஃபாலோவர்ஸை முட்டாளாக்குறான்னு அர்த்தம்.